இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 12/12/2024 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு 8:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 8:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:19 வரை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய வேலைகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. விரைவாக செயலாற்றியும் விடுவீங்க. நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. அதிக வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நட்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சுமூகமாகவும் உணர்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. சில அதிரடியான முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு உரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். அவர்களினால ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க இன்று மும்முரமாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். என்று மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. அதே சமயத்துல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இளைய சகோதரர்கள் உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். என்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்குங்க. அவர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினரும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். சொந்த தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். சில திட்டமிட்ட வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. இதுல சில காலதாமதங்கள் ஏற்பட்டாலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம்.
மனதில எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே அறிந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வேளைகள் தாமதமாக நடந்தாலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது அவ்வப்பொழுது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொண்டாலே போதும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை அணுகுமுறையுடன் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியாக பேசிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இன்று குடும்பத்தை பற்றிய மகிழ்ச்சியான விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆனால் எந்த ஒரு வேலையிலும் மட்டும் அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். இது சம்பந்தப்பட்டு இருந்த மனக்கவலைகளும் நீங்கும். உரிய காலத்துல கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது உங்களிடத்துல வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். பிரிந்து இருந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்வதற்கான உத்தரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசா போன்றவற்றிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் உண்டாகும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதல் கவனத்துடன் வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரலாங்க. புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள்ல சாதகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பணியாளர்களுடைய உதவி என்பது அவ்வளவாக இருக்காது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திடீர் பயணங்களினால செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமாக இருந்து வந்த நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு போட்டியாளராக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மனவேதனையும் இருக்கலாம். தாய்மாமனுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்களினால சின்ன சின்ன பழுதுகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் என்று உங்களிடத்துல உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தாய் தந்தைக்காக எதிர்பாராத செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல இன்று வழக்கமான சூழ்நிலைகளை காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உதவிகள் செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில வெற்றியையும் பெற்றுவிடுவாங்க. இன்று இறை பணியில அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. செய்யும் முயற்சிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. சந்தேகமான உணர்வுகளினால மகிழ்ச்சியை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடத்துல தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். கொடுக்கல் வாங்கல்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்களும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. குறைந்த முயற்சியிலேயே உங்களுடைய இலக்குகளை அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல நிகழ்கின்ற சந்திப்புகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சக பணியாளர்கள் உங்களை புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எண்ணிய வேலைகளை எல்லாமே எண்ணிய விதத்துல செய்து முடித்து விடுவீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறும். கலகலப்பாகவும் உணர்வீங்க. வயதான பெற்றோர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பெருமையை தருவதாகவும் இருக்கும். வியாபார பிரச்சனைகளை எல்லாமே சுலபமாக முறியடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவினால உங்களுடைய அலைச்சல்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வெற்றிகரமாகவும் முடியும். வாகன வகை, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகை போன்றவற்றின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு தொழில், சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். வியாபார பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. மனதளவுல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்று மற்றவர்களிடத்திலையும் அன்புடனும் அனுசரணையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் சாதகமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படுங்க. உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இட மாறுதல்களும் ஏற்படலாம். பணிச்சுமையின் காரணமாக பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவில பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவில சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பக்குவமான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. சில அனாவசியமான செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய விடாமுயற்சியினால தொழிலை வெற்றிகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உற்சாகத்துடன் புதிய தொழில்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த கடுமையான போக்கில இருந்து வெளிவந்தும் விடுவீங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். பணத்தை புரட்டுவது போன்ற முயற்சியில வெற்றியையும் பெறுவீங்க. என்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம்.
சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களிடத்துல அனுசரணையாகவும் பேசுவாங்க. எதிர்பாராத பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு சிறப்பாகவும் அமையும். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பத்துடனும் பாடங்களை படித்து முடித்தும் விடுவீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்துல உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான வேலைகள் சின்ன சின்ன கால தாமதங்களை ஏற்படுத்தினாலும் நல்லபடியாகவும் முடியும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். நண்பர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை நிறைவேற்றியும் கொள்வீங்க. பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரிடத்திலும் பேசினாலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். குறித்த நேரத்துல பணிகளை செய்து முடிப்பது சவாலாகவும் இருக்கும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இதனை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு இரண்டும் கலந்தே காணப்படும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கூடுதலான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பதட்டத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த பதவி உயர்வுகளும் ஓரிரண்டு நாட்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுணக்கமாக இருந்து வந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய திறமையும் செயல்பாடுகளும் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்தாலே போதும். குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். உங்கள் சுற்றி உள்ளவர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். இதனை நல்லபடியாக நீங்க பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகம், வங்கித்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது.
இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். விவசாய பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனைகள்ல புதுமையும் உண்டாகும். அதிகார பொறுப்புகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நேர்மையான எண்ணங்களின் மூலம் தன்னம்பிக்கையை உருவாக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணியில மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்கலாங்க. இதனை சரி செய்தும் கொள்வீங்க. பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. இதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்து அதனை முறியடிக்கவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பொருளாதாரத்துல எதிர்பாராத முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களையும் வாங்கி மகிழ்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரையும் வியக்க வைக்கவும் செய்வீங்க. அக்கறையுடன் வேலைகள் செய்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிலம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட சில உரிமைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கூடுதல் உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமானதாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். கூடுமானவரை 1-2 முறை செய்து தங்க அதனை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. மற்றவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பயணங்கள் கைகூடியும் வரலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சில சவாலான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க, ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல வெகுமதிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சிலர் உங்களுக்கு ஓடி வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. சில அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. இதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. விவேகத்துடனும் செயல்பட்டு சில வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் மேற்கொண்டுள்ள வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. தேவையற்ற சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். கடன்களும் வசூலாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். இன்று வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர்களுடன் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு போன்றவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று அதிக பணிகளும் இருக்கும். உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்பது அவ்வளவாக இருக்காது. நீங்களே இருந்து தங்க வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அவ்வப்பொழுது உடல் அசதியாகவும் உணர்வீங்க. சில அவசிய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல இறங்கிவிடவும் வேண்டாம். பங்கு சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன இடங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. என்று புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த ரகசியங்களை எல்லாமே நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் மறையும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது நன்மையை தருவதாகவும் இருக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகளும் குறையும். மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த இடத்துல இருந்து குறித்த நேரத்துல பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வம்பு வழக்குகள்ல மட்டும் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சுமாராக இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. கடந்த காலத்துல தவறவிட்ட வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. இங்கீதமாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நிறைவேற்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளின் மூலம் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சிறிய விஷயத்திற்காக ஒருவரிடத்துல தகராறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலை மட்டும் தடைப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. அலுவலக பணிகள்ல பொறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. சிந்தனைகள்ல குழப்பமின்றி செயல்படுவதும் நல்லது. மூத்த உடன்பிறப்புகளினுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. இழந்த வாய்ப்புகளை எல்லாமே மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான விஷயங்களை இப்பொழுது செய்து முடித்தும் விடுவீங்க. கடைசி நிமிடத்துல இழந்த வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. முறையாக திட்டமிட்டு வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்திலையும் கனிவாக பேசவும் செய்வீங்க. பிழையின்றி பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாக அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனைவியினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்மொழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்களும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவையும் காண்பீங்க. வாகன வகையும் சரி, தகவல் தொழில்நுட்பத்துறை போன்றவற்றிலும் சரி, இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும்.
இன்று உங்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளுக்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். காலம் தவறி உணவு உண்ணாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அரசு செயல்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வேலையாட்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். உறவும் பலப்படும். பிள்ளைகள் கல்வி முன்னேற்றத்திற்காக தேவையான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சிலருக்கு வீட்லயும் சரி அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். புது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வேலையில அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. சில ஆக்கப்பூர்வமான வேலைகளிலும் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. பண விநியோகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்ப உறவினர்களுடன் ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். சில சிறிய விஷயங்களுக்கு கூட உங்கள் நெருக்கமானவர்கள் கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கோபத்தையும் பிடிவாதத்தையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெற்றோருடைய அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இழுபறியான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செயல்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னுரிமையும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.